வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எப்போவுமே இது ரொம்ப ஃபேவரெட்டு. ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே. வாங்க இந்த சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்குங்க. மைதா மாவு எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்கனாக்கா கோதுமை மாவு கூட எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முதல்ல இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவெல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறதையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற தீனி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வரங்க 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்க்கக்குள்ள அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நான் புதினாவோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும், அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா துருவின கோஸும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் சேர்க்குறது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்க்குறது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இடையில சிக்கன் சேர்க்குறதுனால இதுவே போதும், கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இதிலே நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 7லேருந்து ஒரு 8 பீஸ் அளவு சிக்கன் எடுத்து நல்லா பிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். முள் இல்லாமல் எடுத்துக்கங்க, அப்போ தான் சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். நம்ம மோமோ செய்கிறது கறி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம அதுக்கப்புறம் அதை மசாலா போட்டு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நீங்கள் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வீட்டில் ஃபிஷ்ஷே இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து அதில் முள் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிங்க. அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம எண்ணெயும் நிறைய சேர்க்க போகிறது இல்லை. சேர்த்தனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சு ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கக்குள்ளே நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வரங்க 30 செகண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து நல்லா இடிச்சாப்போல சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இடித்து சேர்த்துக்கிறது. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு மோமோஸ் உள்ளே வைக்கிற தீனியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸும் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க.
நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ, மோமோஸ் எந்த சைஸுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கங்க. நான் குட்டியாக தான் செய்ய போகிறேன். அப்போ தான் சாப்பிடக்குள்ளேயும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பிள்ளைங்களுக்கு 2 பைட் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து தரையில் தேய்ச்சாப்பில் நம்ம எடுத்த உருண்டையை அதில் வச்சு உருட்டிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா விரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஷேப் வராது. அதனால் நான் என்ன பண்ணுவேனாக்கா, நல்லா விரித்து விட்டதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் நடுவில் கரெக்டாக ஒரு சர்க்கிள் போட்டு வெட்டி எடுத்துக்குவேன். பூரிக்கு போடுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குவேன். இப்போ எனக்கு கரெக்டான ஷேப்பும் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஷேப்பும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச தீனியை மோமோஸ்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். மோமோஸ்குள்ளே கரெக்டாக அந்த சென்டராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு 2 கார்னரையும் பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கமாக அமைக்கிட்டு 2 பக்கம் அப்படியே மடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மடிக்கிறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருனா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம இட்லி சட்டி அடுப்பில் தண்ணி வச்சாச்சு. இது நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மோமோஸ் நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒட்டிக்கிட்டு வர்ற மாதிரி வந்துடும். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி கொத்தில் ஒரு மோமோஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கொத்துலேயும் நம்ம 2 மோமோஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மெயினாக இட்லி சட்டி நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் 2 மோமோஸாக வச்சோனாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேக வச்சு எடுத்துனாக்கா நம்மளோட சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட மோமோஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்போவுமே கடையில் சிக்கன் சாஸு இல்லைன்னா டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் எப்போவுமே சின்ன வெங்காயம், தக்காளி, லெமன், புளி போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி கார சட்னி மாதிரி ரெடி பண்ணுவோம். அதே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மோமோஸும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு மோமோஸ் எடுத்து பிரித்து காட்டுறேன். நிஜமாக சொல்கிற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மோமோஸ் எடுத்து இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.